அதுக்கப்புறம் இப்ப நேரடியா நான் அரசியல் விஷயம் சொல்றேன் உங்ககிட்ட. இத்தனை வருஷமா பொங்கலுக்கு காசு கொடுக்காத கருணாநிதி மகன் ஸ்டாலின் இந்த வருஷம் மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மேல அவ்வளவு அக்கறை என்னமா? ஏன் 100 நாள் வேலைக்கு சரி உங்களுக்கு இந்த 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த திருப்பரங்குன்றம் பக்கத்தில் அவரோட டயர் வெடிச்சதுக்கு பிறகுதான் அந்த 3000 ரூபாய் பணம் கொடுத்தாரா? அப்படித்தானே? உங்களுக்கு தெரியுமா? திருப்பரங்குன்றம் கோவில்ல கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இந்த ஆளு அங்க ஏத்த விட மாட்டான் கார்த்திகை தீபத்தை. ஏன்னா அங்க இருக்கிற முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு. முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க அங்க கார்த்திகை தீபத்தை ஏத்த விட்டான்னு சொல்லி ஸ்டாலின் ஓட்டு போட அந்த கார்த்திகை தீபத்தை ஏத்தல. கார்த்திகை தீபம் யாருக்கான சாமிக்கு கார்த்திகை தீபம் நம்ம போடுவோம்? முருகனுக்கு. நீங்க எல்லாம் முருக பக்தர்கள் தானே? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நம்ம முருகன் கோவில்ல கோர்ட்டே உத்தரவு போட்டது பிறகு கார்த்திகை தீபத்தை ஏத்த விடாம ஆக்குன இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு நீங்க ஓட்டு போடலாமா? சொல்லுங்க. போடக்கூடாது. நீங்க யோசிங்க, நீங்க போடுறீங்களா போட மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் முருகன் சாமியை நம்மளை காப்பாத்துற சாமின்னு நீங்க நம்பினீங்கன்னா நம்ம சாமியை அவமதிக்கிறவன நம்ம அவமதிக்கணுமா இல்லையா? அதை எப்படி நம்ம சொல்றது? இந்த ஊர்ல இருந்து இனிமே ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடாது. அதெல்லாம் இது நடந்துருச்சு. கவர்மெண்ட் கார்த்திகை தீபம் ஏத்த விடல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, திண்டுக்கல்லுக்கு ஒரு நிகழ்ச்சியா மதுரையில விமான நிலையத்துல இருந்து இங்க போறார். எங்க போறாரு? திண்டுக்கல் போயிட்டு திரும்ப மதுரை விமான நிலையம் போகும்போது தனக்கங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்கிட்ட போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, முதலமைச்சர் போன காருங்க அந்த டயருக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் வரும். அந்த டயர் வெடிச்சிருச்சு. ஆமா, இதுவரைக்கும் அந்த காருக்கு டயர் வெடிச்சதெல்லாம் வெடிக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த முதலமைச்சர் கார் டயர்லாம் வெடிக்காது. ஆனா எங்க அப்பா முருகன் சும்மா இருக்கிறாளா, வேல் எடுத்து ஒரே குத்து டயர் வெடிச்சிருச்சு. டயர் வெடிச்சோடனே இந்த ஆளுக்கு தூக்கம் போச்சு. திமுக காரனுக்கெல்லாம் தூக்கம் போயிடுச்சு. உடனே என்ன பண்றது? ஐயோ மக்கள் கடவுளே தண்டனை பண்ணிட்டான். அவர் பொண்டாட்டியெல்லாம் 3 நாளா தூங்கலையா. என்ன நடந்து போச்சா? வீட்டுல சாமியார்கள்லாம் கூப்பிட்டு யாகம் நடத்தினா. ஒரு யாகம் நடத்தியும் பிரயோஜனம் இல்லை. இந்த பாவத்தை தீக்கிறது எப்படிரா மக்களை திசை திருப்புறதுன்னு சொல்லி நமக்கு 3000 ரூபாய் பணம் எதுக்கு கொடுக்குறாரு? பொங்கல் சீரு கொடுக்குறாராமா. நான் என்ன கேட்கிறேன், இந்த பணம் கொடுத்தா வாங்க. இது அரசாங்க பணம். யாரு பணம் தெரியுமா? நம்ம பணம். கொடுத்தா வாங்குங்க, வாங்கி நல்ல பொங்கலை கொண்டாடுங்க. சுரேசன் கூட சொன்னார்ல, எலெக்ஷனுக்கு ஓட்டு போட பணம் கொடுத்தா வாங்க முடியும். நான் ஒரு கருத்து சொல்றேன், எவன் பணம் கொடுத்தா வாசாமி உனையதான் தேடிக்கிறீங்கன்னு வாங்கிருங்க. புரியுதா? எப்ப என் வீட்டுல 6 ஓட்டுக்கு வாங்கிருங்க. எல்லா ஓட்டும் உனக்கு தாப்பேன்னு சொல்லுங்க. அவன் எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி நம்ம கிட்ட ஏமாத்துறான்ல. நம்ம களவாணி போயிட்டு நம்மளும் களவாணித்தனம் தான் பண்ணணும். உனக்கு தான் எல்லா ஓட்டும். ஆனா அவங்க கிட்ட பணத்தை வாங்கணும். ஓட்டு முருகன் கோவில்ல கார்த்திகை தீபம் ஏத்துவோன்னு சொல்ற கட்சி எந்த கட்சின்னு நீங்க கேட்கணும். அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. சரியா? அப்படி கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இந்த நாட்டுல நல்லது நடக்கும். அப்படி நல்லது நடக்கணும். அப்படி ஒரு விஷயம் திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்த போறோம்ன்ற சொல்ற கட்சி இப்ப எந்த கட்சி தெரியுமா? பிஜேபி, ஏடிஎம்கே, அதிமுக இருக்குல்ல, அம்மா கட்சியோ வேணாமா கார்த்திகை தீபம் ஏத்தணும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டா நீங்க உளவுத்துறை சொல்ல முடியுச்சுன்னா சொல்லுங்க. நீங்க கார்த்திகை தீபம் ஏத்தாதனால இந்த முறை திமுக ஆட்சிக்கு வராது. இந்த முறை மட்டும் இல்ல, இனிமே தமிழ்நாட்டுல ஏங்க எங்க அப்ப முருகனவே எதிர்த்துட்டீங்க. இனிமே மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் இல்ல, உங்களோட புள்ள மட்டும் இல்ல, உங்க பேரன், இனிமே உங்க தலைமுறைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வராது. அது வர்றதுக்கு எங்க அப்ப முருகன் விட மாட்டான். ரைட்டா? அதனால முருக பக்தர்களா நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை என்ன? கார்த்திகை தீபம் எவன் ஏத்துவேன்னு சொல்றான்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டுட்டு வரணும். கரெக்டா? அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா மாத்தினது நரேந்திர மோடி. இனிமே அந்த தலைவருக்கு அவர் அது மட்டும் செய்யல. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம் கொடுத்தது மோடி.